ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மம்மா எர்த்தோட முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணதால எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் வாஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மம்மா எர்த் முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க இது கூட பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ப்ளஸ் ரோஸ் ரெண்டு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆயில கண்ட்ரோல் பண்ண, அது போல ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 கிராம் பேக் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது நார்மலாக எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில், அதாவது அந்த முல்தானி மெட்டியோட கலரும் அந்த பிங்க் கலரும் மிக்ஸ் ஆனது மாதிரி தான் இருக்கும். நான் என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டேன் பாருங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேஸ் வாஷ் மாதிரி லிக்யூடாக இல்லாமல் ஒரு திக்னஸாக தான் இருக்கும். பாருங்க, நான் பாருங்க இதை காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்னஸாக தான் இருக்கும். நுரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நுரை பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸ் நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்குது. கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே போதும். நல்ல ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. அதாவது அந்த ஆயில்னஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஃபேஸில் இந்த முகத்தில் எண்ணெய் வடிகிறது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் ஆகும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் போயிட்டு வரதுனால ரொம்ப டார்க்காக தெரியும்ல, அதெல்லாம் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நார்மலாக நம்ம முல்தானி மெட்டியோட ஃபேஸ் பேக் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா அதை ரிமூவ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும்ல, அதே போல் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்கும். முல்தானி மெட்டி நம்ம பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்னஸை சரி பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவோம். முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடுது. அதே போல் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் மாறும். அதனால பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதில் இருக்கக்கூடிய ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா ஹைட்ரேட்டாக காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் எப்பவும் போல கெமிக்கல் ஃப்ரீ, எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. மம்மா இடத்துல சொல்றது போலதான் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், சூட்டபுள் ஃபார் ஆல் ஸ்கின் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால நம்ம வாட்ரு கூட கலந்து தான் நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நம்மளோட ஃபேஸில் அந்த எண்ணெய் வடிகிறது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் கலரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் முல்தானி மேப்டே அப்படின்ற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பட் கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாது. நார்மலாக நம்ம என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இருப்போம். அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட ஸ்கின் டோன் என்னவோ அதே கலரில் தான் இருப்போம். முக்கியமாக இதில் நியோசினமைட் சேர்த்துக்கா. நியோசினமைட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணலை இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா. பட் யூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ், நல்ல ஃபேஸ் பிரைட்டாக தெரிஞ்சது எனக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி மார்க்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டார்க் ஸ்பாட், அந்த பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பட் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணாது. 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட ஸ்மெல்லு தான் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.